தற்காப்புக்காக கொலை செய்தாலும் கொலை கொலைதான். நான் கத்தி கீழே போட்டேன், 100 கத்தி என் மேலே பாயிருக்கு, காத்திருக்கு. அவளை பற்றி அப்பா ஆத்தா வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி வெட்டு. நாங்கள் சொன்னால் பொத்திட்டு போட்டு போயிட்டே இருக்கணும், என்ன இதுன்னெலாம் கேட்கக்கூடாது. ஒக்காளி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறான், சும்மா விட முடியுமா? இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கணும். உங்கள் 2 பேத்துக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாதுடா. தம்பி யாரு? சேது. டேய் சேது, இன்னுமாடா அவன் மேலே கோவம் தெரியல? நீ எத்தனை நாளைக்கு அதே பேசிகிட்டு இருப்ப? என்ன இது என்ன புதுசா? இப்போ நடக்கிறது தானே, தெரியாதா உனக்கு? அப்புறம் என்னடா, இன்னொரு 10 வருஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாம். அது அவ்வளோ அசால்ட்டு கிடையாது. அவனை அடிச்சு விட்டு 10 வருஷத்தில் நம்ம மேலே ஏறி உட்காந்தாதான் நம்மளால் இங்கே ஏதாவது பண்ண முடியும். ஒருத்தன் தான் வந்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜாதியை வச்சு பயமுறுத்துறானுங்க, அப்புறம் மதத்தை வச்சு, இப்போ நான் ரவுடிசமா? நாளைக்கு வேற என்ன சொல்லு, பயப்படுறேன். போங்கடா, இனிமே தான் சம்பவமே. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே சாவுதான்னா கத்தி எடுத்து தான் ஆகணும்.